இது வரைக்கும் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளோட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எவ்ரிடே ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் நாங்கள் யாருமே தனியாக ட்ரேட் பண்ணல, எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி மெம்பர்ஸாக சேர்ந்து ஒரே என்ட்ரி தான் எடுக்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஏர்லி மார்னிங்கே நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிரும் 1:3. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15க்குலாம் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சு சார்ட் அனலிஸ்ட்லாம் சென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே நீங்களே நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தெரியும், எல்லாருக்குமே சேம் என்ட்ரி தான் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் வரத்துக்குள்ளே பசங்களாம் மார்க் பண்ணி என்ட்ரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணதும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. நானும் சேம் மார்க்கிங் போட்டு ஒரு லோ ரிஸ்கில் இந்த என்ட்ரி போகலான்னு சொல்லியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ஒரு செல் என்ட்ரி தான் போனோம் அன்றைக்கி. என்ட்ரி ட்ரிகர் ஆகி ஒரு 8 o'clock பார்த்தீங்கன்னா எங்களோட என்ட்ரியே முடிஞ்சிச்சு. அன்றைக்கி எங்களுக்கு ஒரு 250 பிப்ஸ் கவர் பண்ணோம் மொத்தமாக. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணாங்க. ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க, லைவ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. முன்னாடி எல்லாருமே லாஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது. நீங்களும் இந்த கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பயோட என்னோட மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.